எங்க காளி போயிட்டு வர? ஜெயிலுக்கு. ஓ, உங்க அப்பனை கொண்டவனை தேடி போனியா? ஆமா. அவன் அங்க இருந்திருக்க மாட்டானே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எதிரிய வீட்டுல வச்சுக்கிட்டு நீ எங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருந்தா எப்படி கிடைப்பான்? நீங்க யார சொல்றீங்க? முத்துங்கிற பேர்ல உன் நண்பனா, உன் பொஞ்சாதிக்கு அண்ணனா உன் வீட்டுல இருக்கானே, அவன்தான் உன் விரோதி. அது மட்டும் இல்ல, அவனுடைய சொந்த தங்கச்சி தான் செம்பா. இருக்கவும் முடியாது. அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. போய் உன் பொண்டாட்டியை கேள். அது உண்மைன்னா காட்டுல தலைமறைவா இருக்கிறவனை தீர்த்து கட்டி. என்ன சொன்னீங்க? எனக்கும் உங்க நண்பருக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு சொன்னேன். அவரை என் அண்ணன்னு சொன்ன அதே வாயால இப்படி ஒரு அபாண்டத்தை சுமத்துறீங்களே கடவுளே! நான் ஜெயிலுக்கு போயிட்டா நீ அவனோட வாழ்க்கை நடத்துறதா முடிவு பண்ணிருக்க இல்ல? ஐயோ, இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அவர் என் அண்ணன், கூட பிறந்த அண்ணன். அப்ப எதுக்காக இதை இத்தனை நாள் நீ மறைச்சு வச்சிருந்த? என்ன நெஞ்சல் தருதுன்னு நீ இதை என்கிட்ட இருந்து மறைச்சிருப்ப. மறைச்சங்க. நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நண்பர்களா வந்து நின்றுட்டீங்க. ஆடும் புலியும் எத்தனை நாளைக்கு தான் நட்போட பழக முடியும்? அதனாலதான் இப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. இதை கண்டுபிடிக்கதான் நானும் இப்படி ஒரு பழிய மேல சுமத்தினேன். அவன நான் உங்களை போக விட மாட்டேன். என் லட்சத்துக்கு நீ தடையா இருந்த உன்னை வெட்டி எரியவும் தயங்க மாட்டேன். காளியப்பன் பேர்ல அச்சனையும் முடிச்சுட்ட. இது யார் பேருக்கு பண்ணணும்? சின்னதுரை. நீங்க இங்க அர்ச்சனை பண்ண சின்னதர பேரை சொன்னியே அப்பவே. அது வந்து அது பேசாம வீட்டுக்கு வாடி, தவகாரத்தை அங்க வச்சுக்கலாம். யாரு சின்னதர? சொல்ல மாட்டேன். சொல்லல. இப்ப இங்கே கொலை பண்ணி சாவடிச்சிருவேன். சொல்றேங்க. நீங்க பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அவர்தான். நீ அர்ச்சனை பண்ற அளவுக்கு உனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு? பழி விடப்பா, பழி விடு. இத பாருங்க, இது புருஷன் பொண்டாட்டி விவகாரம். இதுல தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை. நீங்க அவருக்கு சிநேகிதர் தான். அதெல்லாம் வாசப்படிக்கு அந்த பக்கம். போங்க வெளியே. மன்னிச்சிருமா. இப்ப சொல்றீங்க, சின்னதுரை உங்க எதிரிதான். ஆனா அவர் உயிரோட இருந்தா தாங்க நான் சுமங்கலியா வாழ முடியும். என்ன வளர்ற? அவரை கொலை பண்ணிட்டு நீங்க தூக்குக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஏதுங்க வாழ்க்கை? அதனாலதான் அந்த சின்னதொரு நீண்ட ஆயுசோட இருக்கணும். அவர் உயிருக்கு எந்த ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணினேன். ஆமாங்க, உங்க மனசை மாத்த நான் செய்யற எந்த முயற்சிக்கும் பலன் இருக்காதுன்னு நம்ம முதலரவனுக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். கணவனை நம்ப முடியாத மனைவி கடவுளைத்தானே நம்பி ஆகணும். விரோதிக்காக வேண்டிக்கிட்டேன் ஆத்திரப்பட்டேன்னு வழிய அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்காம போயிட்டமா. என்ன மன்னிச்சிருமா. கட்டின மனைவி அனாதையா விட்டுட்டு ஜெயிலுக்கு போறமேனு நெஞ்சு உறுத்தி இருக்கோம். அதை நிறுத்தத்துக்காக உங்க நண்பர் அண்ணன் ஆக்கிட்டீங்க. இப்ப சொல்றேங்க, அவர் என்ன தங்கச்சின்னு கூப்பிடலே தவிர என்னைக்குமே நான் அவர் அண்ணனா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன ஆனா? ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு 1000 சொந்தங்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவ பெத்த குழந்தைக்கு ஈடாகாதுங்க. கேள்விப்பட்டதுல கழுத்து புருஷன் சோறு போடாட்டாலும் வயிற்று புருஷன் கஞ்சி ஊத்துவான்னு. அப்படி ஒண்ணு என் வயிற்றுல உண்டாயிருந்தா கூட அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேங்க. என் புள்ள கொலகார மகன் ஒரு பட்டத்தை சுமந்துக்க நான் விரும்பல. அவரை தடுத்து நிறுத்த என்னால முடிஞ்ச கடைசி முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன். பலந்தா இல்ல. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி இருக்குமா? என்ன? நான் யாருங்கிறத காளிகிட்ட சொல்லி அவன் கையாட நான் செத்துட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும். நானே செய்துகிட்ட தற்கொலைன்னு என் கையாலே லெட்டர் எழுதி வச்சிடுறேன். தண்டனையிலிருந்து அதை அவனை காப்பாத்து. எனக்காக யாரும் சாக வேண்டாம். நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த நிமிஷமே நான் சாகிறதுன்னு தீர்மானிச்சேன்.
போறேன் சண்முகம். ஒரு 3 மாசத்துக்காவது உன்னோட இருக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சதே, அந்த சந்தோஷத்தோட போறேன். ஆனா ஒண்ணுமா, அவன்கிட்ட பழி வாங்குற வெறி மட்டும் இல்லைன்னா உனக்கு அவனை விட சிறந்த கணவன் அமையவே முடியாது. அவர் இத்தனை நாள்ல கொஞ்சமாவது எனக்கு இருந்தாருன்னா, நீதான் என் அண்ணன், அவங்க அப்பாவை நீ எதுக்காக கொலை பண்ணேங்கிற விஷயத்த எடுத்து சொல்லிருப்பேன். கடைசி வரைக்கும் அதுக்கு இடமே இல்லாம போச்சு. உன் விதிப்படி நடக்கட்டும்னு சொல்றத தவிர நான் சொல்ல வேற என்ன இருக்கு? வரமா நில்லுண்ணா. எங்க போறேன்? எங்கன்னு இன்னும் தீர்மானிக்கல. நான் எங்க போனாலும் நாளைக்கு தான் போவேன். ஏன்? என்ன நம்பி 2 உயிர்கள் இருக்கு, அவங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஆனா நிச்சயமா நான் போற வரைக்கும் உன் புருஷன் கண்ணுல படவே மாட்டமா. உன்னை உயிரோட விடுறது தப்புடா. இந்த கொலையை செஞ்சிடாதீங்க. சட்டப்படி மறுபடியும் நீங்க தண்டனைக்கு ஆளாயிட்டீங்க. இப்பவே இந்த நிமிஷமே காளிகையால சாக நான் தயாரா இருக்கேன். அதுலதான் அவனுக்கு ஆத்ம திருப்தி. அப்பதான் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாற்ற முடியும். சாக போறனா இந்த ஊருக்கு செய்யற நல்ல காரியமா இவனை கொன்னுட்டு சாகுறேன். தடுக்காத. என்ன தர காளிகையால சாக போற? எதுக்குப்பா? 14 வருஷத்துக்கு முன்னால அவங்க அப்பா சின்னசாமி கவுண்டர நான் கொலை பண்ணதுக்காக. அப்படின்னா ராஜு கவுண்டர் பிள்ளையா நீ? ஆமா. அத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட காட்லாக அதிகாரியே நான் தானப்பா. அப்ப நடந்ததெல்லாம் இப்ப கண்ணு முன்னாலேயே இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் தெரியுது அந்த பகை இன்னத்து. சின்னசாமி கவுண்டர் மகன் உருவத்துல ஒன்ன பழி வாங்க காத்துட்டு. ஆனா நிச்சயமா சொல்றேன் காளி, நீ பழி தீர்த்துக்கிறத நியாயமும் இல்ல, சின்னதோட பழி வாங்கப்பட வேண்டிய ஆளும் இல்ல. இதுவரைக்கும் இந்த உண்மைகள் சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா சின்னதுரை நான் மன்னிச்சிருப்பேன். தகப்பனை கொண்டவனை பழி வாங்குங்கிற வேறு எனக்கே இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, கணவனை கொண்டு தன்னை விதவையாக்கி பிள்ளைகளை அனாதைகளாக்கினவர் மேல அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு வேறு இருந்திருக்கும் இப்ப நான் நல்லா உணர்றேன். என் பக்கத்துல நியாயம் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்டா அது போதும். சின்னதுரை, காளி, இத்தனை நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல நாள் இன்னைக்குதான் வந்திருக்கு. அண்ணா, அவரை எங்கேயாவது பாத்தியா? என்ன விஷயம்? காலையில இருந்து அவர் காணும். காலையில இருந்து காணமா? எங்க போயிருப்பான்? கட்சிய காணா? இப்பதான் ஞாபகம் வருது. இன்னைக்கு நான் விடுதலை ஆகிறேன். அப்படின்னா என்ன தேடி உன் புருஷன் ஜெயிலுக்கு தான் போயிருப்பான். ஆமாப்பா, காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நன்னடத்த கைதிகள் எல்லாரையும் முன்னாடியே விடுதலை பண்ணிட்டாங்க. அவன் எங்க போயிருப்பான் சொல்ல முடியுமா? விடுதலையானவங்களுக்கு விரும்புற இடத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கறது வழக்கம். குமாரபுரம் போனதா ஞாபகம். குமாரபுரம்? நீ எந்த தேதியில விடுதலையான, எந்த ஊருக்கு புறப்பட்டு போனேங்கிற விவரம் அங்க அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நிச்சயம் அவர் சந்தேகம் உன் மேலதான் திரும்பும். அதனால அவர் வரத்துக்குள்ள இந்த ஊரை விட்டு போயிடு. போறேன் சண்முகம். ஒரு 3 மாசத்துக்காவது உன்னோட இருக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சதே, அந்த சந்தோஷத்தோட போறேன். ஆனா ஒண்ணுமா, அவன்கிட்ட பழி வாங்குற வெறி மட்டும் இல்லைன்னா உனக்கு அவனை விட சிறந்த கணவன் அமையவே முடியாது. அவர் இத்தனை நாள்ல கொஞ்சமாவது எனக்கு இருந்தாருன்னா, நீதான் என் அண்ணன், அவங்க அப்பாவை நீ எதுக்காக கொலை பண்ணேங்கிற விஷயத்த எடுத்து சொல்லிருப்பேன். கடைசி வரைக்கும் அதுக்கு இடமே இல்லாம போச்சு. உன் விதிப்படி நடக்கட்டும்னு சொல்றத தவிர நான் சொல்ல வேற என்ன இருக்கு? வரமா நில்லுண்ணா. எங்க போறேன்? எங்கன்னு இன்னும் தீர்மானிக்கல. நான் எங்க போனாலும் நாளைக்கு தான் போவேன். ஏன்? என்ன நம்பி 2 உயிர்கள் இருக்கு, அவங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஆனா நிச்சயமா நான் போற வரைக்கும் உன் புருஷன் கண்ணுல படவே மாட்டமா. இந்த மாதிரி கொலகார பாவிகளை ஊர் ஜனங்க மத்தியில நிக்க வச்சே தண்டனை கொடுக்கணும். பட்ட பகல்ல பெத்த புள்ள பாத்துக்கிட்டு இருக்கும் போதே வாழைக்குலையை வெட்டுற மாதிரி வெட்டி இருக்கானே, ஆள எப்படி இருக்கான் பத்தியா? என்னையா அநியாயமா இருக்கு. யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சின்னத்துரை பட்டப்பகலில் சின்னசாமி கவுண்டர் என்பவரை அறிவாளால் வெட்டி கொலை செய்திருக்கிறார். இது வேண்டும். இல்லாவிட்டால் நாட்டில் இத்தகைய நிகழ்ச்சிகள் சர்வசாதாரணமாகிவிடும். இவருக்கு விதிக்கப்படும் தண்டனை மற்றவர்கள் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும். எனவே கணம் கோட்டார் அவர்கள் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்பா, நீ சின்னசாமி கவுண்டர் கொலை செஞ்சது உண்மைதானா? சத்தியமுங்க. ஏன்பா கொலை பண்ண? அது எங்க குடும்ப விஷயங்க. சரி சரி, வேற ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஆமாங்க. என்ன? எங்க அம்மா எனக்கு பழனியில முடி எடுக்கிறதா வேண்டிக்கிட்டாங்க.
ஐயா அதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கணுங்க. அதுக்கெல்லாம் சட்டத்துல அனுமதி இல்லப்பா. சரிங்க. குற்றம் சாட்டப்பட்டுள்ள சின்னதுரைக்கு கருணை காட்ட சட்டம் இடம் தராததால் குற்றவாளியின் வயதையும் குடும்ப சூழ்நிலையும் மனதில் கொண்டு இளம் குற்றவாளிகள் பள்ளியில் 14 ஆண்டுகள் தண்டனை அனுபவிக்க தீர்ப்பளிக்கிறேன். அம்மா 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 பழனிக்கு போய் மொட்டை போட்டுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பழனிக்கு தான் நீ போக முடியாது. அந்த பழனி முருகன் இங்க வர்றதுக்கு எந்த சட்டமும் தடை போட முடியாதுடா. நீ தகப்பனுக்கே பாடம் சொன்னவன் என் மகன் தகப்பனை கொன்னவனுக்கு பாடம் சொல்லிட்டு நிக்கிறாப்பா. இனிமே அவருக்கு நீதான் பார்த்தோன்னு. இங்க வாப்பா, உட்காரு, இங்க வாயா. முருகா, ஏண்டி அழற? உங்க அண்ணன் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு யார் தலையை அறுத்துட்டு ஜெயிலுக்கு போகலடி. அம்மா போயிட்டு வாப்பா. என் உசுறு இருக்கிற வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை உங்க அப்பா தன்னோட என்ன அழுத்துக்கிட்டாருன்னா தங்கச்சியை மட்டும் கைவிட்டுறாதப்பா, காப்பாத்து. வா. அடி பாவி, உன் புருஷனை எரிச்ச இடத்துல இன்னும் கூட சூடு ஆறல. என்னடி இது அலங்காரம்? யாராவது பார்த்தா காரி துப்புவாங்க. என் புருஷனை எரிச்ச இடத்துல இன்னும் சூடு கூட ஆறலன்னு சொன்னியே, அதுக்குள்ள என்ன அனுபவிக்க ஒருத்தன் தூது விட்டுருக்காண்டா. அவ எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கணும். யாரடி அவன்? பெரிய பண்ணு. எனக்கு ஏதாவது அண்ணா என் குழந்தைய மட்டும் ஆளாக்கி விட்டுடு. அந்த பெரிய பண்ணைக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். எடுத்துட்டு போ, எடுத்துக்கிட்டு